செய்திகள் தொடர்கின்றன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரம் அடைந்து வருகிறது. இந்துக்களின் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. ராசிபுரம் அருகே உள்ள மசக்காளிப்பட்டி பகுதியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. சித்தி விநாயகர், பாபா விநாயகர், அரசமர விநாயகர் என 50ற்கும் மேற்பட்ட வடிவங்களில் இயற்கையான முறையில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 1 அடி முதல் 15 அடி வரை சிலைகள் உருவாக்கப்படுகின்றன. இங்கு தயார் செய்யப்படும் சிலைகளை சேலம், திருச்சி, கரூர், ஈரோடு மட்டுமின்றி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். 25 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை இந்த சிலைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலை குறைவு என்றும் சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். இதேபோல் குடியாத்தம் பகுதியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு புதுமையான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. 3 தலை விநாயகர், மும்பை மாநில விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் வந்துள்ள சிலைகளை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்துச் செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் கரும்பு அறுவடை தீவிரமடைந்துள்ளதால் விவசாயிகள் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மடத்துக்குளம் பகுதியில் 10,000 ஏக்கருக்கு மேல் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கரும்புக்கு உரிய விலை கிடைக்காததால் இந்த பகுதி விவசாயிகள் அவர்கள் நிலத்திலேயே ஆலை அமைத்து வெல்லம் தயாரித்து வருகின்றனர். தற்போது கரும்பு அறுவடை தொடங்கியுள்ளதால் வெல்லம் தயாரிக்கும் பணியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அச்சு வெல்லம், மண்டை வெல்லம், கருப்பு சர்க்கரை என பிரித்து வெளி மாவட்டங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிக மகசூல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் வெள்ளத்திற்கு கூடுதல் விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசி வெடி விபத்தில் காயமடைந்தவர்களை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள காளையார்குறிச்சி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் மருந்து கலந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் படுகாயம் அடைந்து ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 பேரை மதுரை மத்திய தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினரும் கழக பொருளாளருமான ஆர். சுந்தரராஜன், விருதுநகர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜன், மாவட்ட செயலாளர் அரவிந்தன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார்கள். இதனிடையே சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு 15,000 ரூபாயும், சாதாரண காயமடைந்தவர்களுக்கு 6,000 ரூபாயும் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் காலமான முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் வளர்ப்பு மகன் இளங்கோவன் உடலுக்கு தமிழக அமைச்சர்கள் உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த இளங்கோவன் உடலுக்கு நிதித்துறை அமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் செந்தமிழன் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இளங்கோவனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜோலார்பேட்டையை அடுத்த சின்ன மேட்டூரில் எழுந்தருளியுள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றதையொட்டி வண்ண வண்ண வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பக்தர்களுக்கு தேமுதிக சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோல் ரிஷிவந்தியத்தை அடுத்துள்ள மேலத்தாளனூரில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். தில்லை நாட்டியாலயா சார்பில் சென்னையில் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. பாரம்பரியமிக்க பரதநாட்டிய கலை தற்போது வெகுவாக குறைந்து வருகிறது. இந்த கலையை வளர்க்க தில்லை நாட்டியாலயா சார்பில் பரதநாட்டிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பயிற்சி எடுத்தவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் துவக்கி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் நாட்டியாலயா இயக்குநர் விமலகேசன் உட்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். நக்சலைட்டுகளால் உயிர் நீத்த காவலர்களின் நினைவாக 21 குண்டுகள் முழங்க வீரவணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கடந்த 1980ஆம் ஆண்டு நக்சல் பாரிகளால் உயிரிழந்த காவல்துறையினரின் நினைவாக மண்டபம் கட்டப்பட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வீரவணக்கம் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் டிஜிபி தேவாரம், வடக்கு மண்டல ஐஜி சைலேந்திரபாபு உள்ளிட்ட காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் போலீசார் 21 குண்டுகள் முழங்க வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் அரசு பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தந்தையும் மகனும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிழக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து டி நகர் செல்லும் அரசு பேருந்து ஒன்று இன்று காலை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டது. அப்போது பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவால் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மேற்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த முரளி மற்றும் அவரது மகன் குமாரசாமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இருவரின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்தின் ஓட்டுநர் அதிவேகமாக ஓட்டி வந்ததால்தான் விபத்து ஏற்பட்டதாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இதேபோல் திண்டுக்கல் அருகே லாரி ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த மாருதி வேன் மீது மோதியது. இதனால் முன்னால் சென்று கொண்டிருந்த கேஸ் லாரியின் மீது மாருதி வேன் மோதி அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த சம்பவத்தில் மாருதி வேனில் பயணம் செய்த மோகன், செந்தில்குமார், சந்தோஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதுகுறித்து ஒட்டன்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 4 பெண்கள் உட்பட 6 பேர் அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த முதலிப்பட்டியில் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு அரசிற்கு சொந்தமான நிலத்தில் சமுதாய கூடம் கட்ட ஒரு பிரிவினர் முயற்சி எடுத்தனர். ஆனால் அரசு நிலத்தில் மற்றொரு பிரிவை சேர்ந்த சிலர் வீடு கட்டியுள்ளனர். அரசு நிலத்தை சொந்தம் கொண்டாட இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் ஒரு பிரிவினரை சேர்ந்த பிரேமா, சுந்தரம்மாள், அந்தோணியம்மாள், சாராள், டேவிட் ராஜா, அமல்ராஜ் ஆகிய 6 பேர் அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் 6 பேரும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.